இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அவர் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய செய்தி. நாடாளுமன்றம் கூட்டுவது மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள். மொத்தமாக ஒரு 5 மாநிலத்தை தேர்தல், மொத்த மாநில தேர்தல் புரியுதுங்களா? இப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்ட நாக்கு கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், அருமையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியல. இன்றைக்கு அப்படி அந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைக்கிறது. ஒரு பெண்கள் எதிர்பார்த்ததை விட்டு பல ஆண்டுகளாக எதிர்பார்த்ததை இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை. இது அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால் இப்படிப்பட்ட கருத்தை இன்றைய தினம் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்குது. ஆக தேர்தலுடைய பயத்தில் தோல்வியில் இப்படி கருத்தை குறிப்பிட்டிருக்கார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இன்றைக்கு பெண்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக நாடாளுமன்றத்தை கூட்டியுள்ளது. கோபாலபுரம் குடும்பம் எந்நேரத்திலும் சிறைக்கு செல்லும், அண்ணாமலை எச்சரிக்கை. உடுமலைப்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரதமருக்கு எச்சரிக்கை விடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டதற்கு பதிலடி கொடுத்தார். வார்னிங் எல்லாத்தையும் கோபாலபுரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என காட்டமாக கூறினார். எத்தனை காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையை வச்சு கை தட்டிட்டு இருக்கார்? 5 வருஷமா மத்திய அரசோடு சண்டை சண்டை சண்டை. காலையிலிருந்து இரவு வரை குழாயடி சண்டையை மட்டும் போடுவது முழுநேர வேலையாக வச்சிருக்காங்க முதலமைச்சர். இன்னைக்கு பாருங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோல எந்த அளவுக்கு பிரதமரை பேசுறாருன்னா, உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறோம் அப்படின்னு. பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்கறாங்களாமா. யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங். கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங்க திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கிலிருந்தும் விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் பெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலால் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாலுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு, மக்களுக்கு வேலை செய்வதற்கு, ஏழை மக்களை உயர்த்துவதற்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதலமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை அடுத்தவருக்கு மிரட்டுவதற்கு, உருட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்னை 100% நம்பலாம், யாரையும் ஏமாற்ற மாட்டேன். திருப்பூர் பிரச்சாரத்தில் விஜய் பேச்சு. தாவேக தலைவர் விஜய் திருப்பூர் பெருமாநல்லூர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அங்கு பேசிய விஜய் அரசு ஊழியர்கள் மற்றும் காவலர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். கடைசியாக நமது அரசு ஊழியர்கள் நலன், அரசு ஊழியர்களின் நலனுக்காக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வழங்குவது குறித்து நமது டிவிக்கு அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். அடுத்தது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் எழுத்தர் பணியாளர்களை நமது டிவிக்கு அரசு பணி நிரந்தரம் செய்யும். 3வது, பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரத்தை நமது டிவிக்கு அரசு முடிவுக்கு கொண்டு வரும். அனைத்து அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களும் வெளிப்படையான மற்றும் கால வரையறைக்கு உட்பட்ட முறையில்
நடைமுறைப்படுத்தப்படும். 4வது, காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிக்கு அரசு உயர்த்தும். அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு பணிப்படியாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டத்தை, அதாவது போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட், நமது டிவிக்கு அரசு இயற்றும். அச்சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். சலவை படியை, அதாவது வாஷிங் அலவன்ஸ் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் காவலர் நல மருத்துவமனைகள் நமது டிவிக்கு அரசு நிறுவும். கடைசியாக, பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். மயங்கிச் சரிந்த இளம் பெண்கள் விஜய் திருப்பூர் கூட்டத்தில் பகீர், நெஞ்சை உலுக்கும் அதிர்ச்சி காட்சிகள். தாவிக தலைவர் விஜயின் திருப்பூர் பிரச்சாரத்திற்காக பெருமாநல்லூர் நாள் ரோட்டில் காலை முதலே தொண்டர்கள் திரள ஆரம்பித்தனர். விஜய் 4 மணிக்கு பிரச்சாரம் செய்வார் என்று கூறியிருந்த நிலையில் 10 மணிக்கே கூட்டம் கூட துவங்கியது. ஒரு கட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. கொளுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் நிற்க முடியாமல் பெண்கள் பலரும் கொத்து கொத்தாக மயக்கம் போட்டு விழுந்தனர். விஜய் வரும் முன்பே நிறைய பேர் மயங்கி விழுந்தனர். இளம் பெண்கள்தான் அதிகம். ஆண்களும் சிலர் மயங்கினர். சரிந்து விழுந்தவர்களை போலீசாரும் தொண்டர்களும் சேர்ந்து ஆம்புலன்ஸில் ஏற்றும் காட்சிகள் நெஞ்சை உலுக்கின. கூட்ட நெரிசலில் தற்பொழுது வரை மயக்கமடைந்துள்ளனர். அனைவருமே அதாவது நன்றாக உள்ள சூழ்நிலையிலும் இருப்பினும் அவர்கள் மருத்துவமனைக்கு, அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று வருகின்றனர். தொடர்ந்து இங்கே கூட்ட நெரிசலானது அதிகரித்து குழந்தைகளுடன் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்று போலீசார் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். அதையும் மீறி வந்த பெண்கள் பலர் குழந்தைகளுடன் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்களையும் தன்னார்வலர்கள் மீட்டனர். முன்னதாக விஜயை வரவேற்க கணியூரில் காத்திருந்த கோவை சூலூர் தொகுதி வேட்பாளர் சுகுமாரும் மயங்கி விழுந்தார். அவரது ஆதரவாளர்கள் தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்தினர். பல கட்டுப்பாடுகள் இருந்தும் அதை மீறி விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் தொண்டர்கள் இப்படி கூடுவது தொடர்கதையாகிவிட்டது. பல அசம்பாவிதங்கள் நடந்தும் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். விஜய் வாகனம் பின்னாலேயே தொண்டர்கள் அணிவகுக்கின்றனர். ஒன்வேயில் எதிர்ப்புறமாகவும் மின்னல் வேகத்தில் விஜய் வாகனத்தை துரத்துகின்றனர். இதனால் பல விபத்துகள் நடந்தும் இந்த மாற்றமும் வரவில்லை. கோவை டு திருப்பூர் வரை விஜய் சென்றபோது அவருடன் பல வாகனங்கள் அணிவகுத்து சென்றதும் தொண்டர்கள் அத்துமீறி விஜய் வாகனத்துடன் செல்ஃபி எடுக்க முயன்றதும் பதற வைத்தது. யார் இந்த சாம்ராட் சௌத்ரி? பீகாரில் இனி புது சகாப்தம்.
பீகாரில் சென்ற ஆண்டு இறுதியில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனாலும் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்றார். விரைவில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமையும் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. இது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. பலமுறை கட்சி தாவினாலும் 20 ஆண்டுகளாக சிஎம் சீட்டை விட்டுக் கொடுக்காதவர் நிதிஷ்குமார். இந்த சூழலில்தான் சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் நிதிஷ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 10ஆம் தேதி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். தேசிய அரசியலில் குதித்துள்ள நிதிஷ் இன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். 20 ஆண்டுகளாக நீடித்த நிதிஷ்குமாரின் ஆட்சி நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இதில் எம்எல்ஏக்கள் குழு தலைவராக சாம்ராட் சௌத்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு வயது 57. நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இவர் துணை முதல்வராக பதவி வகித்தவர். அம்மாநிலத்தின் பாரதிய ஜனதா தலைவராக இருந்தார். பீகார் நிதி அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். பீகார் வரலாற்றில் பாரதிய ஜனதாவின் முகமாக முதன் முறையாக முதல்வர் ஆகிறார். நாளை முறைப்படி பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தூர் திமுக வேட்பாளர் வீட்டில் துணிகரம், 122 பவுன் கொள்ளை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் திமுக வேட்பாளராக போட்டியிடுபவர் கடற்கரை ராஜ். இவரை ஆதரித்து சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் நேற்று ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கடற்கரை ராஜின் மகன் உள்பட குடும்பத்தினர் அனைவரும் பிரச்சாரம் நடக்கும் இடத்தில் இருந்தனர். அந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்திய மர்ம ஆசாமிகள் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 122 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். பிரச்சாரம் முடிந்து வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு நகை கொள்ளை போயிருப்பதை பார்த்த கடற்கரை ராஜ் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து சாத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் ராணி வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. விருதுநகர் டிஎஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் திமுக வேட்பாளர் வீட்டில் திருட்டு நடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நொய்டா கலவரத்தில் பாகிஸ்தான் சதி, ஊபி அமைச்சர் போட்ட குண்டு, 300 பேர் கைது. ஹரியானாவில் குறைந்தபட்ச ஊதியத்தை 35% உயர்த்தி அம்மாநில அரசு சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த கோரி நொய்டாவில் பல்வேறு நிறுவனங்களின் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை தொடங்கிய போராட்டம் நேற்று 3வது நாளாக நடைபெற்றது. 80க்கும் மேற்பட்ட இடங்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென வன்முறை வெடித்தது. போலீஸ் வாகனம் உள்பட பல வாகனங்களை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்தனர். போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். பதிலுக்கு போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கூட்டத்தை போலீசார் கலைத்தனர். போராட்டத்தில் நடந்த வன்முறை தொடர்பாக இதுவரை 300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் வெளியாட்கள் ஊடுருவியதாலேயே வன்முறை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொழிலாளர்களின் வன்முறை போராட்டத்தை ஒடுக்கி நொய்டாவில் சட்டம் ஒழுங்கை போலீசார் கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு வெளிநகரங்களைச் சேர்ந்த ஒரு கும்பல் நொய்டாவுக்குள் நேற்றிரவு புகுந்தது. தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றித் திரிந்து மீண்டும் போராட்டத்தை நடத்தவும் வன்முறையை தூண்டிவிடவும் அந்த கும்பல் முயற்சி செய்தது. அப்போது இந்த குழுவைச் சேர்ந்த சிலரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் துருவி விசாரிக்கின்றனர். இதனிடையே இந்த வன்முறை சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக உத்தரப்பிரதேச அமைச்சர் அனில் ராஜ்பர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: இந்த வன்முறை நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகும். அண்மையில் மீரட் மற்றும் நொய்டாவில் 4 சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்தது. அந்த வகையில் இந்த வன்முறை சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தானின் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இந்த சம்பவம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
தொழிலாளர்களின் போராட்டத்தை தொடர்ந்து முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் செயல்படும் பல தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் அடிப்படை ஊதியத்தை 21% உயர்த்துவதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்தார்.